போஸ்ட்பார்ட்டம் பீரியட்ல இருக்கக்கூடிய நியூ மதரா எதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய நார்மல் ஃபீலிங்ஸ், எதுக்கெல்லாம் ஹெல்ப் சீக் பண்ணுன்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு குழந்தைய ரொம்ப பிடிக்குது, ஆனா குழந்தை தூங்குனா நல்லா இருக்கும்னு தோன்றுதா? இது நார்மலான ஃபீலிங் தாங்க. அதே போல பார்ட்னர் ரொம்பவே ஃப்ரீடமா இருக்கிறாங்க, நான் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தோன்றதும் நார்மல் தான். அதே போல என்னோட பழைய வேர்ஷனை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன், அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உடனே ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளேயும் போய்க்கிறீங்களா? இது எல்லாமே நார்மலான ஃபீலிங்ஸ் தாங்க. மதர்ஹுட் அப்படின்றது ரொம்பவே என்ஜாயபிளானது தான். ஆனா அதே டைம்ல அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஹார்ட் டு ஹேண்டில் தான். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைய ஹேண்டில் பண்றீங்க இல்லையா? அதனால குழந்தைக்கு எது வந்தாலுமே ரொம்ப ஆங்ஷியஸா ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு பதட்டம் அடையிறது, இந்த ஃபீலிங்ஸ்லாம் நார்மலாவே இருக்குங்க. ஆனா குழந்தை பிறந்து 2 மாதங்களுக்கு பிறகும் ரொம்பவே சோர்வா இருக்கு, எப்போதுமே நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாவே இருக்கு, கவலை உணர்வுகள் அதிகமா இருக்கு, அதனால குழந்தைய நெக்லெக்ட் பண்ற அளவுக்கு போகுது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு சைக்காட்ரிஸ்டோட ஹெல்ப்பை சீக் பண்ணுங்க. ஹெல்ப்பை சீக் பண்றதுனால கண்டிப்பா நீங்க வீக் மதரா ஆக மாட்டீங்க. சப்போர்ட் சிஸ்டம்லாம் நீங்க எடுத்துக்கிறது மூலமா நீங்க ஒரு பெட்டர் பேரண்டா தான் மாறுவீங்க. தேங்க்யூ.